காளான் பண்ண வச்சிருக்கோம். ஸோ அதையும் தவிர்த்து வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டொமைனர் ஸ்கில் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்க எப்படி இந்த காய்கறி எல்லாம் விளைய வைக்கிறீங்களோ விளைய வச்சு விலையிலிருந்து தான் சேல் பண்ண முடியும். அதாவது விற்க முடியும். விலையிலிருந்து அதெல்லாம் தூக்கி வேஸ்டா தானே கீழே போடுவீங்க. ஸோ அதுல இருந்து நாங்க என்னென்ன பண்ணலாம், மதிப்பு கூட்டு பொருட்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க என்னென்ன காய்கறி போட்டிருப்பீங்க? தக்காளி, குத்து மொச்சை இந்த மாதிரி எல்லாம் போடுறீங்க. சரி, குத்து மொச்சையை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குத்து மொச்சையை நீங்க போட்டிருக்கீங்க, அது வந்து பச்சையா இருக்கிறப்ப ரேட்டு கம்மியா போகுமா? அதை காய வச்சு வித்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியா போகும். அதே பவுடர் பண்றாங்க தெரியுமா? தெரியாது. சோ அந்த மெத்தட் அந்த மாதிரி எல்லாமே நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். அந்த மாதிரியே சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும், நான் காளான் பண்ண வச்சிருக்கோம். சோ அந்த காளானை வந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு நாள்ல வச்சு சாப்பிட முடியும். நீங்க மலைவாழ் மக்கள்ன்றதுனால நிறைய காளான்கள் இங்க பறிக்க முடியும். அன்னன்னைக்குதான் சாப்பிடுவீங்க. மறுநாள் வந்து புழு வச்சும் வேஸ்ட் ஆகும் கீழே போட்டுருவீங்க. சோ அப்படி இல்லை, நாங்க வந்து அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதுல நிறைய வெரைட்டி நாங்க பண்ணுவோம். சோ அந்த மாதிரிதான். அதாவது நீங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வேணும்ல. இப்ப எல்லாமே காசு தானே. காசு இருந்தாதான் நம்ம ஓட முடியும். உண்மையா இல்லையா? காசு இல்லாம யாராவது வருஷம் வருவீங்களா? காசு முக்கியமா இல்லையா? அந்த காசை தேடிதான் நம்ம எல்லாரும் ஓடுறோம். பிள்ளைகளையும் பார்க்கணும், நமக்கு காசும் வேணும். சோ நம்மளுடைய சேஃப்டின்றது காசு மட்டும்தான். சோ அந்த மாதிரி வந்து நாங்க காளான்ல இருந்து இந்த மாதிரி வெரைட்டி, இந்த வேஸ்ட் ஆகுறது இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, எங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு, நாங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்க கவர்மெண்ட் சைடு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கனாலும் கண்டிப்பா நாங்க செஞ்சு தருவோம். உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கூட போட்டு தரது கூட நாங்க பேசுறோம். அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அண்ணாட்ட சொல்லுங்க. நாங்க எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் என்ன தேவையோ அதை நான் சொல்லி தரேன். சோ ஆக்சுவலா நான் ஒரு பெண்ணுன்றதை விட ஒரு பெண்ணா இருந்து கஷ்டப்பட்டு படிக்கவே முடியாமல நாங்க இருந்திருக்கோம். 9th அதாவது 9வது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க எங்க வீட்டுல அனுப்ப முடியல. அப்புறம் 10th முடிச்சு +2 முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு டிகிரி முடிச்சு அதுக்கு பிறகு வேலை பார்த்து இப்போ ஒரு பிசினஸும் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்லயே வேலை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்களாம் வளர்ந்து வரணும். எங்களுக்கு ஈக்குவலா நீங்க வரணும்ட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். உங்க குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி வளர்க்கணும் நீங்க. சரிங்களா? நம்மள மாதிரியே நம்ம பசங்க இருக்க கூடாது, நம்மளோட ஹை லெவலுக்கு போகணும். ஓகேங்களா? புரியுதா கொஞ்சமா சார்? இவங்க சொன்னது வந்து சுயதொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சுயதொழில் வந்து நம்ம ஏதோ காட்டுக்கு போனோங்கிறத காட்டணும். நீங்களும் அடுத்து வளர்றதுக்கு என்னென்ன ஒரு திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தை, அரசினுடைய திட்டத்தை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சு சுயதொழில் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்குது. அருமையான கருத்துக்களை சொன்ன சிந்திச்சா அவர்களுக்கு அன்பரம் செய்யறவர்களுக்கு நன்றி. வணங்கியிருந்தது பள்ளிக்கூட சார்பா நம்ம ஊர் மக்களையே தேடி வந்துள்ள அன்பு அரசு ஒரு பேருக்கு முன்னாடி வந்து ஒரு அடைமொழி வருதுன்னா அது புரியவரா உரித்தவரா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுலயும் வரியவரி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சாரு சொல்றாங்க. உண்மையிலேயும் வழிகாட்டுதலுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு செயல் தான். அதுலயும் வரியவருக்கான வழிகாட்டுகிறது. இவர் இந்த இடத்துல இருந்தாலுமே இந்த உலகத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, நல்ல செயல்களை, நல்ல விதமான நல்ல செயல்களை செய்யறதுல சிறப்பானவர் என்பது நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா உண்மையிலே நாம இந்த நாள் அந்த ஜூன் 12 குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு எதிர்ப்பு தினம். சரி, அந்த நாளுக்கு இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம பார்த்துட்டு போனா உண்மையிலே நம்ம மக்கள் வந்து ஒரு பாக்கி அடைத்த நாளாக தான் இன்னைக்கு நாம இருந்துருக்கோம். அவருக்கு வந்து நம்ம பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் சார்பா நம்ம பொங்கல் திருநாள் வந்து வருஷம் கொண்டாடுவோம். ஆனா போன வருடம் நம்ம பொங்கல் திருநாள் ஒரு சிறப்பான முறையில கொண்டாடணுமா இல்லையா? எப்பயுமே ஒன்றிணைந்து செயல்படும் எந்த செயல் திட்டமே நமக்கு என்ன எப்படி இருக்கும்ப்பா, சிறப்பானதா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும். அந்த செயல்ல தான் நம்ம என்ன செய்யணும், பொங்கல் திருவிழாவை கொண்டாடணும். அதுக்கு வந்து உதவியா நம்ம ஊரை தேடி வந்த அன்பார்ந்த சேர் சார் அவர்களுக்கும் அதுக்கு பெருமையாக இருந்து நம்ம இந்த சார் முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்களா இல்லையா? சாரங்களை பார்த்தீங்களா இல்லையா? எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருமே எல்லா சாரங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. மறுபடியும் நம்ம பள்ளியை தேடி வந்த ஆசிரியர் அவருக்கும் நம்ம வந்து பள்ளியின் சார்பாக பள்ளியை தெரிவிக்கிறோம். அடுத்தது என்னதுன்னா, நாம பலவிதமான திட்டங்களுக்காக பல செயல்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், அரசு தேடி 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 நம்ம மக்கள் வந்து அலையிறது வந்து ஒரு கூற முடியாத ஒரு செயலாதானே இருக்கு. அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து பலவிதமா
அரசு நலத்திட்டங்கள் ஆர்வம் வந்தாலுமே நம்மளை தேடி எல்லாமே வரதான் நாம சொல்ல முடியாது. ஆனா அந்த திட்டங்களை பத்தியும் நம்ம வாழ்றதுக்கு வழிகாட்டியாவும் சில அறிவுரைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மேடம் 2 பேருமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளையே தேடி வந்து நமக்கு தேவையான உதவிகளையும் திட்டங்களையும் நடைமுறைகளையும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்ல வந்து அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜிஹெச்ல இருந்து எப்பயுமே நமக்கு வரவங்க மனித உயிருக்கு வந்து உத்தரவாதமே எதுப்பா ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியத்தை வந்து சிறப்பான முறையில நம்ம மக்களுக்கு வழங்க வந்து அவருக்குமே நம்ம பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். சரி, எல்லாமே அன்பு அறம் செய். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு எப்படி இருக்கும்ப்பா? அதாவது ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு என்ன வரும்? ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு எமோஷனல் வரும். அது அந்த வார்த்தைக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு தானா தோணும். அந்த வார்த்தையால அன்பு அறம் செய். ஒரு மனிதனுக்கு தேவையான மனிதாபிமான நல்குணங்கள் வந்து இந்த 2 வார்த்தையே அடங்கியிருக்கு. அந்த அறக்கட்டளையிலிருந்து நமக்கு அன்பு ரீதியா அறம் செய்ய வந்திருக்காங்க. இது முதல் தடவை இல்லை, இது மாதிரி பல தடவை செஞ்சிருக்காங்க. இந்த தடவையும் நம்ம ஸ்கூலை தேடி வந்ததுக்கு எங்க பள்ளியின் சார்பாகவும் நம்ம ஊர் மக்கள் சார்பாகவும் மறுபடியும் எங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லியிருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு இந்த சீதாப்பழம் கண்டு இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஏதாவது நம்ம நினைவா ஒரு பண்ணணும். அப்போ குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் அவங்களுக்கு தேவையானதா கொடுத்தாச்சு. ஊர் மக்களாகிய நீங்க வந்ததுக்கு வந்து இந்த சீதாப்பழம் கண்டு நம்ம பள்ளி வளாகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நடவு செஞ்சு அடுத்து இந்த சீதாப்பழத்துல இருந்து வரக்கூடியது ஒரு பழம் இருந்தாலும் சரி நமக்கு உதவுதோ இல்லையோ நம்மளை சார்ந்த பறவை இனத்துக்கும் உதவுங்கிறதுக்காக தான் இந்த சீதாப்பழம் கண்டு இந்த பள்ளி வளாகத்தை நடவும் என்பதை இந்த மகிழ்வான தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்திருக்கோம். வாங்கிக்கிறோம். கொஞ்சம் ஜாக்கி பிடிச்சிங்கன்னா புஷ்பம்லாம் தெரிற மாதிரி பிடிச்சிக்கோ. நீங்கிட்டு வா. தம்பி நீங்கிட்டு வா. அவர் எடுக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. எடுங்கப்பா. அண்ணே நீங்கள் வாங்க. அவங்க மறுக்காம அவங்க தெரியும். அம்மா வாங்க. டேய் இதுல கொஞ்சம் தண்ணி மொண்டு வாடா. கொஞ்சம் தண்ணி மொண்டு இந்த அந்த வாட்டர் கேனில் கூட எடுத்துட்டு வா. அப்படிங்களா? தண்ணி வரும்போது டெய்லி ஒரு வாளி ஊற்றிடணும். உங்களுக்கு வச்சிருக்கு வளர்த்துறணும். அடுத்த இடம் வரும்போது இதுல இருந்து சீத்தாப்பழம் பிடின்னு தரணும். சீத்தாப்பழம் என்னது? வெரி குட். கை தட்டும் கை தட்டும் கை தட்டும். வெரி குட்.